Hello everyone, welcome back to Simple Civil Tamil. In this session, design strength of tension member பார்க்கலாம். இது வந்து very basic sum. இந்த sum நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல எல்லாமே எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த கொஸ்டின் அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2022 ரெகுலேஷன் 2017 அதாவது ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இது வந்து கரண்ட் பேப்பர் ஆக்சுவலி, நாட் அரியர் பேப்பரு, கரண்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. பாருங்க, டிட்டர்மைன் த டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் 130 mm by 12 mm வித் த ஹோல்ஸ் ஃபார் 16 mm. அதாவது ஒரு பிளேட்ல 4 16 mm டயாப் போல்ட்டை இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாவே தெரியும். 1 2 3 4 போல்ட் இருக்கு. ஷோனின் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இப்போ இந்த கொஷினில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்பர் வந்து ரீசனபிளாக கொடுக்கல, கொஞ்சம் ராங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும் FE410 மாற்றிருக்கு. அதுக்கு தான் அது ரெட் கலரில் மாடிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ கிரேட் குவாலிட்டி. FE410 நமக்கு தெரியும். FUவோட வேல்யூ 410 மெகா பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் mm ஸ்கொயரு. இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே 300 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஆக்சுவலி டிசைன் சம்னா நமக்கு யூஸ் ஆகும். இந்த கொஷினில் யூஸ் ஆகாது. பட் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டு வேணும்னா கம்பேர் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஓகேவா? இப்போ எப்படின்னா, இஃப் இன் கேஸ் செக் த டிசைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ 300 கிலோ நியூட்டனை விட நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக வந்தால் சேஃபு இல்லை அன்சேஃப்னு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். பட் இந்த கொஷினில் அப்படி எதுவும் கேட்கல. ஸோ அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கல நான். ஸோ அது நம்ம கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ நம்ம என்ன டைரெக்டாக நமக்கு ப்ராப்ளம் மூவ் ஆன் பண்ணிடலாம். பிளேட் சைஸ் வந்து நோட் பண்ணிக்கிறேன். டயாமீட்டர் ஆஃப் போல்ட் 16 mm கொடுத்துருக்காங்க. அதனால D0 ஆர் DH வந்து 18 mm எடுத்துக்கிறேன். கிரேட் ஆஃப் ஸ்டீல் FU410, அப்போ FY வந்து 250. ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னாக்க ஈல்டிங்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஈல்டிங்கு, அடுத்து ரப்சரு, அடுத்து பிளாக் ஷியர். இந்த மூணுல எந்த வேல்யூ லீஸ்டாக வருதோ அந்த வேல்யூ தான் டிசைன் ஸ்ட்ரென்த்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே நம்ம கோட் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம், 1 செகண்ட். ஸோ இங்கே பாருங்க, TD is the lowest of design strength due to yielding, rupture, block shear. ஸோ இந்த மூணுல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ வருதோ அதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங்கு ஃபார்மில் பார்த்தோன்னா AgFy by gamma m0. பேஜ் நம்பர் 32லே தான் இருக்குது. பேஜ் நம்பர் 32 பாருங்கள். 32ல் டியூ டு ஈல்டிங் TDG ஈக்குவல் டு AgFy by gamma m0. அதில் ஏஜியோட வேல்யூ பிரெத் இன்ட்டு திக்னஸ்ஸு, FY அப்படியே வச்சுக்கிறோம், gamma m0 அப்படியே வச்சுக்கிறோம். பிரெத்தோட வேல்யூ 130 கொடுத்துருக்காங்க, திக்னஸ் 12 mm கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. FY 250, gamma m0 1.1. ஸோ அது கிலோ நியூட்டனா மாற்றுறதுக்கு நான் 10⁻³ போட்டுக்கிறேன். சால்வ் பண்ணனா நமக்கு 354.55 கிலோ நியூட்டன் கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சரு. ரப்சருக்கு ஃபார்முலா 0.9 AnFu by gamma m0. பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு கோட் புக்லே ரப்சரு, அதுக்கான ஃபார்முலா. இதுவும் சேம் பேஜ் நம்பர் 32லே தான் இருக்குது, IS 800ல். அப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். இதில் AN மட்டும் B இன்ட்டு N மைனஸ் DH இன்ட்டு திக்னஸ். ஸோ இந்த Nன்றது நம்பர் ஆஃப் போல்ட்டு இன் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஒரு கிரிட்டிக்கல் லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் போல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா அதுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. BN மைனஸ் DH இன்ட்டு திக்னஸ். இது வந்து ஸ்டாகர்டு வச்சு கொடுத்துருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், கொடுக்கலன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா இது பண்ணியிருக்கேன். வேல்யூ மட்டும் ஜஸ்ட் பிளக் பண்ணுறேன். 0.9 அப்படி வச்சுக்கிறேன். பிரெத்துக்கு பதிலாக 130. நம்பர் ஆஃப் போல்ட் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் 2. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபெயிலியர் ஆனாக்கா கிரிட்டிக்கல் செக்ஷன் இப்படி தான் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த லைனில் 2, அதாவது இந்த லைனில் 2 இல்லைனா இந்த லைனில் 2. ஸோ அதில் ஏதாவது ஒரு வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். DH வந்து 16 mm போல்ட்டுக்கு 18 mm ஹோலு, திக்னஸ் 12 mm, FU410, gamma ml 1.25. அதை 10⁻³ மல்டிப்ளை பண்ணி கிலோ நியூட்டனாக மாற்றிக்கிறோம். சால்வ் பண்ணால் நமக்கு 332.99 கிலோ நியூட்டன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு பிளாக் ஷியரு. பிளாக் ஷியர் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ பிளாக் ஷியர் பார்த்தோன்னா இந்த பேஜில் இருக்கும். ஃபார்முலா ஜஸ்ட் இங்கே இருக்கிறத அப்படியே நான் எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? TDB ஈக்குவல் டு அந்த ஸோ என்ன இருக்கோ
அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலால நமக்கு ஏவிஜி தெரியாது, ஏடிஎன் தெரியாது, ஏவிஎன் தெரியாது, ஏடிஜி தெரியாது. ஸோ இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் ஷியர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு கோட் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க, இது ஹரிசாண்டல் லைனு, இது வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டலாக வரதெல்லாம் ஏவியில் வரும், அதாவது ஷியர் லைனு. ஷியர் லைனு, இது டியரிங் லைனு, ஸோ ஏடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏவிஜி அப்படின்றது கிராஸ் ஏரியா. கிராஸ் மீன்ஸ் மொத்தமாக எடுக்கிற ஏரியா. அந்த லைனில் எவ்வளோ இருக்குது இன்ட்டு திக்னஸ், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் டிராயிங் போகிறேன். கிவன் டேட்டாலே பாருங்கள், கிவன் டேட்டாவில் ஹரிசாண்டல் லைன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஹரிசாண்டல் லைன் இங்கேருந்து இங்கே போதா? ஸோ ஹரிசாண்டல் லைன் ஒன்லி 60. ஓகேங்களா? பட் அது பிளேட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 35 ப்ளஸ்ஸு 60. இப்போ அதே மாதிரி இந்த திரும்ப இங்கே வந்துட்டு ரிமைனிங் 3, 4 திரும்ப இந்த பக்கம் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இது இப்படி வருது இல்லையா? ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் 35 ப்ளஸ் 60 mm இருக்குது. இன்ட்டு அதோட திக்னஸை மல்டிப்ளை பண்ணுறோம், பார்க்கலாம். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 35 ப்ளஸ் 60 இன்ட்டு திக்னஸ் வந்து 12 mm கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஷியர் லைனோட கிராஸ் ஏரியா கிடைக்குது. இப்போது இதில் நெட் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். நெட் ஏரியா பாருங்கள், நெட் ஏரியாவும் அதே மாதிரி தான். முதல்ல 2 லைன் இருக்குது, அதனால் 2 போட்டுக்கிறேன். 35 mm இருக்குது, 60 mm இருக்குது, திக்னஸ் 12 mm. இதில் ஒரு போல்ட் ஹோலை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா 2ன்னு 2 போல்ட் இருக்கா, ஸோ டேரெக்டாக 2 அப்படின்னு கொடுத்துறாங்க லாங் லைனில், ஹரிசாண்டல் லைனில். இப்போ ஹரிசாண்டல் லைன் ஃபெயில் இப்படி வந்துட்டு இந்த சென்டர்லேருந்து இப்படி கட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஃப் போல்ட்டு தான் கவர் ஆகும், ஹாஃப் போல்ட் கவர் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு போல்ட்டு ஃபுல்லாக ஒரு ஹாஃப் போல்ட், ஸோ 1.5 இன்ட்டு அந்த ஹோல் வந்து 18 mm, அதை தான் மைனஸ் பண்ணணும். ஸோ பார்த்தோன்னா நம்ம அதை தான் பண்ணியிருப்போம். வெயிட், ஸோ 1.5 இன்ட்டு 18. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணனா நமக்கு ஏவிஎன் வந்து 1632 வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டியரிங் ஏடி, அதில் கிராஸ் ஏரியா பார்க்குறோம், ஜி கிராஸ் ஏரியா. ஸோ டியரிங் லென்த் எவ்வளோ இருக்கோ இன்ட்டு திக்னஸ் போட்டால் டோட்டல் ஏரியா, கிராஸ்னால் மொத்தமான மீனிங்கு. ஸோ கிராஸ் ஏரியா பார்க்குறோம். ஸோ வெர்டிகல் லைன் இந்த இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது. லென்த் பார்த்தோன்னா 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு 60 இன்ட்டு 12 போட்டோன்னா கிராஸ் ஏரியா முடிஞ்சுது. ஸோ 60 இன்ட்டு 12 720 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே கிராஸ் ஏரியாவில் போல்ட் ஹோலை மைனஸ் பண்ணணுமா? அப்போ அது எத்தனை போல்ட் ஹோல் வருதுன்னு பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு நிமிஷம் ஒரு எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா இங்கே ஹாஃப் போல்ட் கவர் ஆகிட்டு வரும், திரும்ப இந்த ஹாஃப் போல்ட்டில் இப்படி ரிட்டர்ன் போயிடும். ஸோ இங்கே ஒரு ஹாஃபு, இங்கே ஒரு ஹாஃப், மொத்தம் ஒரு போல்ட்டு தான் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ஒரு 1 இன்ட்டு 18 போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் 1 இன்ட்டு 18 மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு திக்னஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெட் ஏரியாவும் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஏவிஜி, ஏவிஎன், ஏடிஜி, ஏடிஎன் இது நீங்கள் கிளியர் ஆகிட்டிங்கனாக்க டென்ஷன் மெம்பரில் நீங்கள் எப்படி சம் கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். பிகாஸ் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங் பார்ட்டு. புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தூக்கி ப்ளக் பண்ணலாம். வேல்யூவில் எங்கெங்கெல்லாம் ஏவிஜி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவிஜி இருக்குது. ஏவிஜியோட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். FY 250 √3 அப்படி வச்சுக்கலாம். காமா M0 1.1. அடுத்து ஏடிஎன், ஏடிஎன்னோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 504. ஸோ அந்த 504 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். FU 410, காமா ML 1.25. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இங்கே ப்ராக்கெட்டில் கிலோ நியூட்டனா மாற்றுறதுக்கு 10⁻³ இது ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கால்குலேட்டரில் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இதை கால்குலேட் பண்ணிவிடுங்க. அப்போது உங்களுக்கு இன்ட்டு 10⁻³ நியூட்டனில் வரும். அதை நீங்கள் 10⁻³ கேன்சல் பண்ணிவிட்டு கிலோ நியூட்டனா மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளாக் ஷியர் இதுக்கு இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 447.95 வருது. நெக்ஸ்ட்டு அனதர் அதுலேயே எதிராக ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த 0.9 ஏவிஎன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். FU 410, காமா ML 1.25, ஏடிஜியோட வேல்யூ இங்கே பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 720, FY 250, காமா M0 1.1. இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
நமக்கு அகெயின் சேம் கால்குலேஷன் மெயின்டைன் பண்ணோம்னா 441.78 கிடைக்குது. இப்போ 4 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஈல்டிங்கு, ரப்சரு 1 2, திரும்ப பிளாக் ஷியரில் 2. இந்த 4ல் எது ஸ்மால் வேல்யூவாக இருக்கோ அதுதான் டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த்து. ஸோ 4ல் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 332 தான் இருக்குது. பார்க்கலாம். இது 400 கேன்சலு, இதுவும் 400ல் வருது கேன்சலு. அகைன் இது 332.99ல் இருக்குது. இது 354 இருக்கு. ஸோ 332 தான் கம்மி. ஸோ அதை டிசைன் ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் த டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் இஸ் 332.99 mm. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு கோட் புக்லேயே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.